இங்கே ஏலியன்கள் எல்லாமே உலகத்தை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான் வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஏலியன்களோட பாஷையில் அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் மிஷின் இருக்குது. அது மூலமாக போட்டு காட்ட ஆஹோ ஆஹோன்னு திருப்பி அதுங்க வந்து பதில் சொல்ல திருப்பி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட பாஷையில் போடுறாங்க. அதில் வந்து ஏலியன்களும் நாங்கள் உலகத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்கோம், அதனால கூட்டத்தில் இருந்தோம் புறா ஒன்று இருக்குமா பறக்க ஓடுவோம், அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளை எதை வச்சு தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுங்க அட்டாக் பண்ணோம், அப்படி கரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன அங்கே இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க அவங்க திருப்பி அட்டாக் பண்றாங்க, ஆனால் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்தில் அங்கிருந்த சோல்ஜரும் எப்படியோ தப்பிச்சு அது மேலே ஏறி இது மேலே ஏறி கடைசியாக ஒரு வண்டியில் வந்து கன் எடுத்து சுடலான்னு வருவான். பார்த்தா புல்லட் இருக்காது. உடனே அங்கே இருக்க அமெரிக்கன் ஃப்ளாக் எடுத்து ஆட்டுவான் பாருங்க, சுட்டு கொண்டுரும். அதுக்கப்புறம் என்ன இன்னொருத்தன் பார்க்குறான், அங்கே ஒரு லேடி கீழே விழுந்திருக்காங்க, நாம் தான் காப்பாற்றணும்னு சொல்லி கோட் ஷூட்லாம் போட்டு தத்தி தடுமாறி கையை கொஞ்சம் நீட்டுவான் பாருங்க. அந்த பொண்ணு கையை பிடிச்சிருவா, திடீர்னு பார்த்தா கை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. அவன் அங்கே எலும்பு கூட கிடக்குறான். அப்படியே இந்த பொண்ணு துடிக்க தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்பேஸ் ஷிப்பில் கிளம்பி போயிடுது. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா டிரான்ஸ்லேட்டரை நம்பக்கூடாது அப்படின்னு.